பா, ஏன் இப்ப சத்தம் போடுறீங்க? டேய் கௌதம், ஏன் இப்ப சத்தம் போடுறீங்களாவா? ஆமாப்பா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன்டா என் மருமகளை வீட்டை விட்டு விரட்டினியாம்ல? எதுக்காக விரட்டின? அது பண்ணது மட்டும் கரெக்டா? அதை பேச மாட்டேங்கிறீங்க, விரட்டினது மட்டும் கேக்குறீங்க. அந்த பிள்ளை பண்ணது மட்டும் கரெக்டாப்பா? கௌதம், நீ ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்க, வர வர சொல்லிட்டேன். அந்த பிள்ளை பாட்டுக்கு அது பாட்டுக்கு வேலை செய்யும், அது பாட்டுக்கு இருக்குள்ளடா அழகு போல. ஏன்டா அந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ண? பா, கௌசிய அள வச்சு அமுச்சிருக்க அந்த வீட்டை விட்டு. அப்ப எவ்வளவு கொழுப்பு இப்போ இருக்கணும். பாவம் இல்லையாப்பா கௌசி? அவளே இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கா. சரின்னு நம்ம வீட்டுல ஒரு வாரம் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்ட்டு வந்திருக்கா. அவளுக்கு அமைஞ்ச இடமும் கஷ்டப்படுற இடம் தானப்பா. நல்லது கெட்டது இங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு போலான்னு தானே வந்திருப்பா. இப்படி அப்ப பேசி அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துறது? அதான் உன்னைய நான் இப்ப வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சொல்லி விரட்டிட்டேன். எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை கௌசி. டேய் லூசு பயலே, புரிஞ்சுதான் நடந்துக்கிறிய என்ன நீ? ஆ, என்னடா நீ? ஐயோ, என்ன சொல்றதுனே தெரியல. இஷ்டத்துக்கு பண்ணிட்ட. அந்த பிள்ளை என்ன நினைச்சிட்டு இருக்கோ தெரியல. பாவம் இல்ல, உன்னை நம்பி கைப்பிடிச்சிட்டு வந்த பிள்ளை தானே. ஒரு நாளாவது ஒன்னு மீறி அவங்க வீட்டுக்கு போயிருக்காடா. ஒரே ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா விருந்து வைக்கிறேன்னு ஒரே ஒரு நாள் போனீங்க. அன்னைக்கே முல்லைக்கு முடியலன்னு சொல்லி அந்த பிள்ளை இருக்கிறேன்னு கூட சொல்லல. ஓ கூடவே பின்னாடி வந்துருச்சுல்லடா. அப்புறம் என்னடா அந்த பிள்ளை இந்த பாடுபடுத்துறா? மூஞ்ச பாரு கௌதம், மரியாதை போய் அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன, நான் கூட்டிட்டு வரணுமா வீட்டுக்கு? அனுப்புனது தான். நான்லாம் கூட்டிட்டு வர முடியாதுப்பா, போங்க அங்கிட்டு. டேய், அந்த பிள்ளை கௌசி எப்படி பேச்சு தெரியுமா? ஓ மக பாவம், அவ்வளோ அழுதுட்டு அந்த பிள்ளை அந்த வீட்டை விட்டு போணுச்சு. உனக்கு என்னடா தெரியும்? அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்குற. ஓ மக போனது உனக்கு பெருசா தெரியல, உன் மருமக வீட்டை விட்டு போனது தான் உனக்கு பெருசா கஷ்டமா தெரியுதா? ஆமாம்மா, நீ என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோ. எனக்கு அன்பு இந்த வீட்டை விட்டு போனது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தெரியுது. இங்க பாருடா, சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பிள்ளை இந்த வீட்டில் வந்தால் உன் மக உன் கூட சேர மாட்டா போல, அந்த அளவுக்கு ஆக்கிப்பிடுவா போல சொல்லிவிட்டேன். அதுக்காக என் மகனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சிருவோமா? சொல்லுமா, பிரிச்சு வச்சிருவோமா? ஆ, என்னடா? பா, ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. நான் ஒத்துக்கிறேன், தனியாக பிரிஞ்சு இருந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்பா, நல்லா தானே இருந்துச்சு அந்த அன்பு. இப்போ என்ன வந்துச்சு அதுக்கு? அம்மா கூட அப்பத்தா கூட சண்டை போடுற, அவங்கள்ட்ட அப்பையிலேருந்து வாங்கிட்டே ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. ஓகே, சண்டை போடுற. கௌசி முன்னாடி நடந்துக்கிட்டா, இப்போ கல்யாணம் ஆகி தானே வந்திருக்கா. இப்போ உன் கூட எவ்வளோ க்ளோஸாக பேசுகிறா, பழகுறா. டேய், புரிஞ்சுதான் நடந்துக்கிறியா இல்லை புரியாம பேசிட்டு இருக்கியாடா? எல்லாம் புரிஞ்சா அறிஞ்சு தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன், போங்க. பாவண்டா அந்த பிள்ளை, எதையோ மனசுல நினைச்சிட்டு அந்த மாதிரி பேசியிருக்கு. மற்றபடி அந்த பிள்ளை மனசுல எல்லாம் ஒண்ணுமே இருக்காதுடா என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க தான்ப்பா அந்த பிள்ளைய ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டேன். என்ன ஆச்சுங்க, ஏங்க அப்படி கத்திட்டு இருக்கியா? இவ்வளவு நேரம் நீ எங்க போன? தூங்கிக்கிட்டுல இருந்தேன். இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சமாவது உனக்கு தெரியுமா? தெரியும் தான், தெரியாம என்ன? கௌசி தான் புருஷனை வர சொல்லி போயிட்டாளே. கௌசி அவ புருஷனை வர சொல்லி போனா, அன்பு எங்க? அவளா வீட்டில் தானே இருந்தா, ஏன் எங்க போனா? கௌசியே போயிட்டு அழுத்துட்டு. அன்பு என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், அவன் பையன் வீட்டை விட்டு வெளியே விரட்டி போனா சொல்லி அமுச்சு விட்டான். எங்க போச்சு அந்த பிள்ளை தெரியல, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கும். என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாதா? டேய், என்னடா சொல்றாரு உங்க அப்பா? உண்மையாவே அந்த பிள்ளையை நீ அமுச்சிட்டியா? ம், ஆமா. ஏன்டா இப்படி அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிற? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எதுக்கு அந்த பிள்ளைய அனுப்பிச்சு விட்டப்ப? ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியல உன்னெல்லாம். ஏங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் பாட்டுக்கு கௌசி போனதில் அழுதுகிட்டே போய் படுத்துட்டேன். அந்த வாக்கில் தூங்கிட்டேன். இப்போதான் எழுந்திருச்சு வாரி நீங்கள் சத்தம் போடவும் வந்து பார்த்தால இந்த மாதிரி நடந்தது தெரியுது. இவனுக்கு அறிவே இல்லைங்க, பாவம் தானே என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை. ஷோ, போய் அவனை அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லு முதல்ல. ஏய், என்னடா நின்றுட்டு இருக்க? போடா, அவங்க அப்பா சொல்றது உன் காதல கேட்கலையா? போய் முதல்ல அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு வா. டாடி முல்ல, என்னத்த நீங்களும் தான் நின்றுப்பீங்களே, பிள்ளைய பிடிச்சு இழுக்க கூடாதா? இவன் விரட்ட விரட்ட பார்த்துட்ட நின்னியா? என்ன
என்ன பண்ண சொல்ற? ஓ மருமகளுக்கு இருக்கிற ரப்பு மாதிரி யாருக்கு இருக்காது. சரியான ரப்பு பிடிச்சவளா இருக்கிறா. வாய் திணறு ஓவரு. அவளை போய் நான் பிடிக்கணுமாக்கும்? அவ பேசுற ஓவரா. அதே விரட்டி தள்ளிட்டியான். நான் என்ன பண்ணேன்? போனவளுக்கு இருக்க கொழுப்பு ஏன் போகாம இங்கே உட்காந்துருந்துருக்கலாம்ல? அவ யாரோ ஒரு ஆள் கைப்பிடிச்சு வீட்டுக்குள்ளே வாடின்னு இழுத்துட்டு வந்திருப்போம்ல. எவ்வளோ திமுறா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறா. போட்டு விடுங்க, போனவ வருவா. யாரும் போய் கூப்பிடாதியா. ஆனா நீ இருக்க பாரு பெரிய மனுஷின்னு. அப்பப்பா சாமி, நீ ஒரு ஆளு போதுமே. ஏய் உன்ன என்னைய சொல்ல வந்துடுவியான் இவன் ஒருத்தன். கௌதம், என்னடா சொல்ற? போய் கூப்பிட முடியுமா முடியாதா? பா சாரிப்பா, என்னால முடியாது. ஏதோ பண்ணு, அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. சே ஏன்டா அங்கே தானே இருந்தியா? ஏமா, எதுக்கு இப்ப அப்பதாவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க? பேசாம இருந்துக்க. அந்த பிள்ளைய கூப்பிடக்கூடாதா? ஓடி இவளே, உன் மக அழுதுகிட்டு போனதை மறந்துட்டியா? அந்த குட்டியால எப்படி பேசி அந்த நம்ம பிள்ளைய அமுச்சு விட்டா, அதெல்லாம் மறந்துட்ட நீ பேசுற? எனக்கு சுத்தர பிடிக்கலம்மா. அதனால தான் அது போய் தொலையட்டும்னு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன். எப்படி பிடிக்கும் நமக்கு? இல்லை எப்படி பிடிக்கும்னு கேட்டேன். வா மல்லிகா. எங்கே கௌசி? கௌசி இப்பதான் அவங்க வீட்டுக்கார் வந்து கூட்டிட்டு போனாப்ல. ஊருக்கு போயிட்டாளா? ஆமாம் மல்லிகா. உக்கார் வா. இருக்கட்டும்க்கா, நீங்கள் இருக்கிற கஷ்டத்தில் இப்போ தான் உட்காரேன் நான். அது சரி, உட்காந்துருக்க குத்து கல்லாட்ட இதையாக்க அப்படி உட்கார வச்சிருக்க நீ? யார? அத்தையை கேட்குறியா? ஆமாம் ஆமாம். ஏண்டி உனக்கு என்னன்னா உட்காந்துருந்தா சிலுப்பு சிலுப்பிக்கிட்டு வார இங்க என்னைய பேசுனா விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு பிஞ்சு. ஆஹா, அது சரிதான். உங்களை பேசக்கூடாதோ நாங்க? நீ உனக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லடி, போடி முதல்ல. எல்லாம் இருக்குத்தே, எல்லா உரிமையும் இருந்துட்டே வாரேன் வாரேன். ஏக்கா நகருக்கா? ஏன் மல்லிகா? நகரு, மாமி கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆமா, அம்பு எங்க? என்கிட்ட கேட்குறவ, அவ எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? ஐயோ பாவம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவ எங்க போனா, என்ன ஆனா, எப்படி போனா? அவ போகும்போது நல்லா கைத்தட்டி சிரிச்சதெல்லாம் மறந்துட்டியலாக்கம். ஏத்த ஆத்தியாடி, இவளுக்கு இருக்கிற கொழுப்ப. அவ போகும்போது நான் கைத்தட்டி சிரிச்சேனா? ஏண்டி உனக்கெல்லாம் என்னம்மா இருக்குது? நான் ஏண்டி அவ போகும்போது கைத்தட்டி சிரிச்சேன்? நான் கௌதம 2 திட்டுத்தான் செஞ்சேன். யாரு? நீங்க. ஏன்டா அந்த பிள்ளைய விரட்டுறேன்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டிய கௌதம. இதை நான் நம்பணும்? ஏத்தே இப்படி கதை உரிய? இங்கே பாருடி மல்லிகா, தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாதே. அங்கேதான் என்னை இந்த பாடுபடுத்தி வச்சேன்னு என் மூத்த மாவன் வீட்டில் வந்து உக்காந்துருக்கேன். இங்கேயும் வந்துட்டியா என்னை பாடா படுத்த? இங்கேயும் வந்து வாயை வச்சுட்டுல இருக்கணும். குடும்பத்தை உண்டு இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறிய. 1க்கு 2ஆ? நீங்கள் வராததுக்கு முன்னாடி மாமியார் மருமகளும் அப்போ தான் ஒன்று சேர்ந்து கூடி நல்லா இருந்துச்சு இந்த வீடு அப்படின்னு ஊரே சொல்லுது. நல்லா வந்திய உக்காந்திய. ஒன்றத்துக்கும் இல்லாமல் அந்த புள்ள வந்ததும் அழுதுகிட்டு போயிருச்சு, மருமக இருந்ததும் அழுதுகிட்டு போயிருச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் ராஜ்ய மனத்துக்கு இருக்கிறீங்களா? ஏன் ஆயிட்ட? எல்லாம் ஒரு அளவு தாத்தே. நானும் பார்த்துட்டு இருக்கேன் பொறுமையா. உங்கள் போடுற ஆட்டம் என்னால் தாங்க முடியலை சொல்லிவிட்டேன். இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி ஐடியாவா இல்லை இந்த வீட்டை விட்டு துரத்தவா? என்னடி இவ ஆவுன்னா என்கிட்ட சண்டைக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே வயசான மனுஷி, உட்காந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஒரு அடி அடுக்கு நடக்க முடியாமல் கிடக்குறேன். என்னையை பார்த்துக்கிட்டு நான் என்னமோ குடும்பத்தை பிரிக்கிறேன், சண்டையை உருவாக்குறேன், அவளை பிரிக்கிறேன், இவளை பிரிக்கிறேன்னு வந்து என்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறவ பிச்சு புடுவேன். பிச்சு விளக்கமாற எடுத்து மிஞ்சு போயிரு மிஞ்சு. போடி முத வெளியில. என் குழந்தை வீட்டில் நான் நிற்கிறேன், வெளியில போ சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? ஏக்கா இங்கே பாரு, இந்த கிளவியை நீ முதல்ல வீட்டை விட்டு விரட்டுறியா இல்லை நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டவாக்கா? எனக்கு முதல்ல அதுக்கு பதில சொல்லு. ஏன் மல்லிகா நீ வேற? என் குடும்பம் அப்படி துண்டு துண்டா கிடக்கே. என் பிள்ளை என்னடான்னா அப்படி எழுதிட்டு போயிட்டா, இவ என்னடான்னா இப்படி எழுதிட்டு போயிட்டான்னு சொல்லுதாவ. நான் சத்த தூங்கி தொலைச்சிட்டே, இல்லைன்னா நான் விட்டுருக்க மாட்டேன் இவ்வளோ பெருசா. பாரு மல்லிகா எப்படி துண்டு துண்டா கிடக்குன்னு. நீ வேற மல்லிகா. அக்கா அதெல்லாம் சரி, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா நீ? ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியாக்கா? யாருங்கிற? வேற யாரு? தா உக்காந்துருக்கேன் நாச்சி எம்மே எம்மே எம்மேக்கா. நீ வேறடி, அதுக்கிட்ட மாட்டினோம்னா நம்ம வெளிவர முடியாது. பேசாம இரு. இப்படி பயந்து எத்தனை காலத்துக்கு? ஏக்கா போக்காங்கிட்டு பத்தேன். இதுக்கெல்லாம் ஒரு நேரம் சோறு போட்டாலும் நமக்கு பாவம் தாக்க வந்து சேரும். என்னடி
என்ன சோறு போடுறவள்கிட்டையும் எனக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா நீ? அங்கேதான் நிம்மதி இல்லை, இங்கே வந்தால் இங்கேயும் நிம்மதியை எடுக்க பார்க்குறியா நீ? எங்கேயும் வாய் கை கால் அடக்கி வச்சுட்டு இருந்தா சோறு கிடைக்கும், நல்ல சோறு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். வாயில் ஒழுங்கா ஒட்டுன்னு இருக்க மாட்டேங்குது, உருவம்பளுக்க சொல்லுது. நீங்க அம்புப்பிள்ள வீட்டை விட்டு போகும்போது நல்லா கை தட்டி சிரிச்சின்னு ஊரே சொல்லுது, மறந்துவிடாதிய. எவடி உன்கிட்ட சொன்னவ இல்லை எவ சொன்னவன்னு கேட்டேன். எவடி நான் சிரிச்சேன்னு சொன்னா? அதெல்லாம் 1 2 3ன்னு கணக்கு பண்ண முடியாது. சுற்றி பார்த்த ஒரு அம்புட்டு வேறும் சொல்கிறா நீங்கள் சிரிச்சதை. எனக்கு இப்போ என்னடி பண்ணணுங்கிற இல்லை என்ன பண்ணணுங்கிறேன்னு கேட்டேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வந்து கத்திக்கிட்டு நிற்கிற. போறியா இல்லையாடிப்பா? மரியாதையாக அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க சொல்லிவிட்டே. அங்கே வாங்க, அங்கே உங்கள் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. நான்லாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்ன ஒன்று பண்ணிக்கப்போ. கடைசியாக உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இந்த கிளவியை நீ வீட்டில் வச்சிருந்தே வை, ஒன்னையும் புருஷனையும் பிரிச்சிரும்க்கா சொல்லிவிட்டே. ஒழுங்கா இருந்துக்கா. இந்த கிளவியை இப்போவே என் கூட அமுச்சு வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். இந்த கிளவியை நீ வச்சிருந்த ஒன்னையும் புருஷனையும் பிரித்து நடுத்தருவில் தான் நிற்க வைக்கும், பார்த்துக்க. நானா மல்லிகா இருங்கிறேன், அதான் இருக்குது. நான் என்ன உன சொல்ல, அங்கே கொச்சிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காத. நான் போனா விரட்ட முடியும் மல்லிகா, நீயே சொல்லு. இங்கே இருக்க கடைசியாக சொல்கிறேன், எந்திரிக்கிறியா? என்ன சொல்கிற? போ, இங்கே போவோம். நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் வேலைங்கிரும். நான் என்னடி பண்ணுறேன் இவங்க குடும்பத்தை? என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்காக வந்து உன் புருஷனை பார்த்துக்க. நம்மளாலாம் இனி உன் புருஷனை பார்க்க முடியாது. கட்டின பாவத்துக்கு போட்டு எனக்கண்ணான்னு வந்திருக்க. மர்மம் நாங்களா பார்க்கணும்? நீ நல்லா தானே இருக்கிற, நல்லா இல்லாட்டி கூட நாங்கள் பார்த்துக்குருவோம் எப்போ மாதிரி. நீ நல்லா தானே நல்லபடியாக இருக்க, உன் புருஷனை நீ வந்து பாரு போ. நான் ஏன் பார்க்கணும்? போய் பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போ. தூக்கி அந்த இங்கே போட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்க. ஏ அந்த மனுஷரை ஏன் இங்கே தூக்கியார? இங்கே வச்சு நீ பார்த்துக்க. இங்கே வர இங்கே தூக்கியார வேலைலாம் வச்சுக்கிறதா சொல்லிவிட்டேன். அப்போ எந்திரி, நட போவோம். என்னாலதான் அந்த அம்புப்பிள்ள வீட்டை விட்டு போச்சுன்னு அடிச்சு சொல்கிறேன் நான். இங்கே பாரு, கடைசியில் என்னாலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு சொல்லிவிட்டேன். அப்புறம் யாரால போச்சுன்னு சொல்கிறிய? நான் தான் சொல்கிறேன்ல, உங்களால தான். நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்னா பாவம் சின்ன ஜெர்சிக சேர்ந்து ஒன்றா வாழுங்க. இப்போ என்னடி உன் பிரச்சனை? நான் வரணும் அவ்வளோதானே, போடி வாரேன். ஏண்டி முல்ல வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காளே, நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? என் அத்தை என்னடி பண்ணுது, அது வாட்டுக்கு இங்கே இருக்கட்டும்னு. என்னடி வாயை மூடிட்டு நிற்கிற? அப்போ உன் மனசில் இதை கிளவி ஓடட்டும்னு நினைப்ப. நீ வந்ததுனால தான் என் குடும்பம் வீணா போச்சு, என்னத்தை சொல்ல.